என் பெயர் வசந்தி அப்படிங்கிற கதையை பாரதிவாசன் எழுதியிருக்காரு. இந்த கதையில் வசந்தி என்கிற பெண், அவங்க வீட்டில் அம்மா இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனால் அங்கே இருக்கிற முதலாளி, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், எனக்கு நேரம் இல்லாதனால. ரவி என்கிற அந்த முதலாளி மெதுவாக இவங்களுக்கு ஒரு 17-18 வயது இருக்கலாம் அவங்க அந்த வசந்திக்கு. அவரை கல்யாணம் செய்து கொள்வார், திருமணம் செய்வதற்குள்ளாக வாக்குறுதி அளிக்கிறார். வீட்டில் சொல்கிறாங்க, அம்மாட்ட சொன்னால் அந்த ஒரு வார்த்தை அதுக்கு மிக ஒரு அதுக்குள்ளே ஒரு பெரிய ஏரியா இருக்குது வாசு. அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை முதலாளியே ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறாரு, இல்லை ஒரு எனக்கு என்னவோ மாதிரி இருக்குன்னு சொன்னால் கவனம் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க. கவனமாக இருக்கு, வேறு எதுவுமே அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதற்கு பின்னாடி போனால் அந்த அம்மாவினுடைய கதாபாத்திரத்தை வேறொன்னா நீங்கள் சித்தரிச்சிட்டே வரலாம். ரவி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி அவர் வீடு எடுத்து வச்ச பிறகு சொல்கிறாரு, எனக்கு வேறொரு கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டில் சொன்னால் அவங்க சித்தி வீட்டில் இருக்காங்க. இப்போ சித்தி வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க இல்லையா? சித்தி வீட்டுக்கு ஈரோடு போயிருப்பாங்க. அங்கே தான் இந்த கதாபாத்திரத்தை சந்திப்பாங்க. இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, ரவிக்கு என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லும்போது, சரி நடந்து போச்சு, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அந்த வீடு சொல்லுது. அதற்கு பிறகு திருப்பி இவங்க முடியாமல் திருப்பூர் வர்றாரு. திருப்பூர் வந்தால் இங்கே ராஜேஷ் என்பவர் ஒரு ஆடிட்டர், அவரோடு அவர் மெதுவாக பழக்க ஆரம்பிக்கிறாரு. ரவி குடிகாரனாயி எப்போவாது நினைச்சா வர்றது, மாதம் 5000 ரூபாய் செலவு கொடுத்துட்டு இருந்தவர் அதையும் நிறுத்திடுறாரு. ரவியை பழி வாங்குவதற்காக இவங்க ராஜேஷோட பழக தொடங்குறாங்க. ஒரு ராஜேஷுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அதாவது இந்த ஆண் சமூகம் பெண்ணை வெறும் உடலாக மட்டுமே பார்க்கிறது. இந்த பெண் ஒரு அன்புக்காக, ஒரு ஆதரவுக்காக இயங்குகிற ஒரு பெண் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார் என்பதை தான் அவர் ஒரு பெரிய, இது ஒரு சிறுகதையினுடைய வடிவத்தில் அடங்கலை. இன்னும் அந்த ஒரு இடம் அவர் மாறும் போதும் ஏமாறும் போதும் அவருடைய நியாயங்களை சொல்ல வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது வாசு. சமீபத்தில் கிளி மதம்னு ஒரு நாவல் படித்தேன். நான் அதை நாவலை பற்றி சொல்லலைங்க, நீங்கள் அதை வாங்கி படிங்க. இது அது மாதிரி ஒரு விவரித்து எழுதப்படக்கூடிய கதையை ரொம்ப சின்னதாக, இது என் பெயர் வசந்தி என்கிற ஒரு நாவலினுடைய முன்கதை சுருக்கமாக தான் இது இருக்குது. இன்னும் நீங்கள் இதை நீட்டி ஒரு 150-200 பக்கத்துக்கு ஒரு நாவலாக எழுதலாம். இந்த கதாபாத்திரங்கள் நன்றாக இருக்கிறது. இதுக்குள்ளே நீங்கள் பக்க அளவுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். மறுபடியும் நீங்கள் திருப்பி இந்த வேலையை செய்யணும், இந்த கதையை எழுதணும்னு நினைக்கிறேன்.